Hi guys, welcome back to MB Gamers. இன்னைக்கு நம்ம வந்து Pokemon Art Gold கேம்ல தான் இங்க பார்க்க போறோம். இது வந்து எபிசோட் 28. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் போன வீடியோவில் நம்ம கரண்ட் அதாவது எலைட் 4 மெம்பர் 4 எலைட் 4 புடிச்சிருப்போம். ஸோ இப்போதைக்கு இப்போ சாம்பியன் கிட்ட சண்டை போட வேண்டியது தான் கைஸ். ஒரே வேலை சாம்பியன் த சாம்பியன் இஸ் ஹியர் கைஸ். ஸோ இவனை முடித்தா போதும். ஸோ இவன் தான் கைஸ் லான்ஸ். ஸோ லான்ஸை முடிச்சிட்டா நம்ம தான் கைஸ் சாம்பியன். டைப்ளோஷன் ஃபஸ்ட்டே கேரிடோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கான். கன்ஃபார்ம் நான் செத்துருவேன். போக்கிமானை மாற்றிட்டேன் கைஸ். ஸோ வேறு வழி இல்லாமல் ஆம்ப்ரஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஆம்ப்ரஸ் வச்சு முடிச்சிடலாம் கைஸ். ஏன் சூப்பர் எஃபெக்டிவ் தான். ஸோ அதனால தான் இவனை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வந்தோன்னா வாட்டர் ஃபால் போட்டாங்க கைஸ். ஸோ ஒரு சில டைம் கரெக்டாக ஒரு தண்டர் பஞ்ச் வந்துச்சா இப்போ பாருங்கள் செத்துரும். ஏன்னா எலக்ட்ரிக் டைப் சூப்பர் எஃபெக்டிவ். ஸோ அதனால தான் முடிச்சிட்டேன். ஸோ அடுத்தது என்ன எடுத்துகிட்டு வரேன்னு தெரியல கைஸ், பார்க்கலாம். அடுத்தது ட்ராகனைட். ஸோ இவனோட போக்கிமானே இதுதான் கைஸ். மொத்தம் 3 போக்கிமான் என்ன வச்சுட்டு இருப்பான், ட்ராகனைட் மட்டுமே. ஸோ ட்ராகனைட்டுக்கு தண்டர் போட்டேன். எவ்வளோ போகுதுன்னு பார்த்தல, இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நின்றுச்சு கைஸ். ஸோ அது ஏதோ அவுட் ரேஞ்ச் மூவ் யூஸ் பண்ணிச்சு. ஸோ எவ்வளோ போகுதுன்னு பார்த்தேன். ஸோ செத்துடுற மாதிரி தான் போச்சு. சரி என்ன பண்ணுறது சொல்லிட்டு நானும் தண்டர் திரும்ப போட்டேங்க சார். ஒரு சில டைமில் தண்டர் கரெக்டாக வேலை செஞ்சிடும், ஒரு சில டைமில் தண்டர் வேலை செய்யாது கைஸ். அந்த மாதிரி டைமில் தான் போக்கிமான் மாற்ற வேண்டியது வரும். திரும்பவும் ட்ராகனைட் பார்த்தீங்களா. ஸோ 2வது ட்ராகனைட்டா. ஸோ இவங்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் கே கைஸ். ஸோ இது ஒரு 2-3 எபிசோடுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட் கே அது என்ன ப்ராஜெக்ட் கேன்னு தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து எரப்ஷன் யூஸ் பண்ணேன். எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலான்னு. அவ்வளோவா போகல, ஆனால் அவ்வளோ போயிடுச்சு கைஸ். ஸோ திரும்ப என் தெரிஞ்சு ஹீல் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் கைஸ், பார்க்கலாம். ஸோ பேரலைஸ் ஆயிடுச்சு. பட் டைப்ளோஷன் பேரலைஸ் ஆனாலும் அட்டாக் போடும் கைஸ். அது ஒரு இது இருக்குது டைப்ளோஷன் கிட்ட, ஒரு சூப்பரான ஒரு எபிலிட்டி அது. பேரலைஸ் ஆனாலும் அடிக்கும் கைஸ். ஸோ டைப்ளோஷனை லவ்வோடு வளர்த்துருக்கேன். ஸோ அதனால தான் முடிச்சாச்சு கைஸ். ஸோ நாட் வெரி எஃபெக்டிவ்லேயே முடிக்கலான்னு தான் பார்த்தேன். பட் கொஞ்சோண்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் நின்றுச்சு. ஸோ அது நமக்கு யூஸ் பண்ணிச்சு லாவா. நான் திரும்ப லாவா ப்ளம் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ட்ராகன் ரேஞ்ச் யூஸ் பண்ணிச்சு. ஸோ அடுத்ததாக ஆரோ டைசெட். ஸோ கைஸ் இது வந்து ஒரு ட்ராகன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ராக் ஸ்லைட் யூஸ் பண்ணிச்சு. ஸோ நமக்கு சூப்பர் எஃபெக்டிவ்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ். ஸோ போக்கிமான் இதுக்கப்புறம் இவனே வச்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இவனை மாற்றிட்டேன். ஸோ இவன் மேலேயே ராக் ஸ்லைட் யூஸ் பண்ணால் ஸோ இவனுக்கு வந்து அது நாட் வெரி எஃபெக்டிவ் தான் கைஸ். ஸோ நாட் வெரி எஃபெக்டிவ்னு சொல்ல முடியாது, சூப்பர் எஃபெக்டிவ் மட்டும் இல்லை. ஸோ திரும்பவும் ஏர் கட்டர் யூஸ் பண்ணிச்சு. ஸோ கடைசியிலே 1 HP எடுத்துன்னு விட்டாங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி இவங்கிட்ட வந்து தான் கைஸ் ஃபஸ்ட் டைம் 1 HP தான் வந்து. ரொம்ப கம்மியாக HP, 1 HPன்னு சொல்ல முடியாது, ஒரு 11. இப்போ தான் கைஸ் 11 HP பார்க்கேன். ஸோ திரும்ப லாக் ஸ்லைட் யூஸ் பண்ணால் மெகா யூஸ் பண்ணி போட்டேன் கைஸ். போட்டேன் ஒரே அட்டாக் தான் கைஸ். ஸோ இந்த கேமில் அதிகமாக ஹைப்பர் போர்ஷன் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல கைஸ். லெவல் இருக்கிறனால அப்படியே வந்துட்டேன். அடுத்தது கேரிடோஸ் முடிச்சிடலாமா கைஸ். ப்ராஜெக்ட் கே கைஸ். ப்ராஜெக்ட் கேனா அந்த 4 போக்கிமான் கைஸ். பிகாச்சு, பல்பசார், சாரிசார்ட், கடைசியாக தான் வந்து சேர்ந்தான் விநாயக்குன்ற மாதிரி ஐவிசார், வீனஸார் கைஸ், பிளாஸ்டாய்ஸ். இந்த ஒரு 4 போக்கிமான் இருக்குது ஸ்டார்டர். அந்த கைஸ் வேர்ல்பூல் யூஸ் பண்ணேன். ஸோ அவன் வட்டத்தில் மாட்டிக்கிட்டேன். அது மட்டும் போதும் எனக்கு இப்போதைக்கே. நான் குறைச்சது அவன் சூப்பர் பர்சன் டூ மேட்ச் ஃபுல் ரீஸ்டோரை ஃபுல் ஹீல் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி ஃபுல் ஹீல் பண்ணிட்டான். அப்புறம் சர்ஃப் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு போக்கிமான் என்ன இருக்குது, அதுவும் ட்ராகனைட்டு. எத்தனை ட்ராகனைட் ராடி வெறியாகுது கைஸ். ஸோ இன்னும் ஒரே ஒரு ட்ராகனைட் தான் இருக்குது. அழகாக முடிச்சிடலான்னு பார்த்தா ட்ராகன் ரேஞ்சு போட்டேன். எவ்வளோ போச்சுன்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த ட்ராகன் ரேஞ்சு போட்டதே அது அதிகமாக உழுவும் தான். பட் அதிகமாக போகல கைஸ். ஸோ அப்புறம் ட்ராகன் ரஷ் போட்டாமல் அதுக்கப்புறம் சர்ஃப் போட்டேன், நாட் வெரி எஃபெக்டிவ். ஸோ திரும்பவும் ட்ராகன் ரஷ் போட்டான். ஸோ நம்மளோட கேரிடோஸ் ஃபெயிண்ட். ஃபஸ்ட் டைம் எலைட் 4 வந்து ஃபெயிண்ட் ஆகிற போக்கிமான் கேரிடோஸ் தான் கைஸ், என்னோட போக்கிமான். அடுத்து ட்ராகனைட் வச்சு அவுட்ரேஜ் போட்டேன். டாட்டா பை குட் பை சொல்லி அமிச்சாச்சு கைஸ். ஸோ ட்ராகனைட் பேட்டில் போட்டு முடிச்சாச்சு. ஸோ நான் கேரிடோஸ் போடலான்னு தான் இருந்தேன், பட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் கைஸ். ஸோ நான் கேரிடோஸ் எப்படி இருந்தாலும் சாகிறது முடிவு போச்சு. யாருன்னா ஒருத்தர் செத்து தானே ஆகணும்.
அடுத்தது அவன் என்ன சொல்கிறான்னா, யாரோ வந்துட்டாங்க அதுக்குள்ளே மேரியா யாரோ வந்திருக்காங்க ப்ரொஃபஸர் ஓக் வரான். ஸோ நீ பொறுமையாக போ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு வரான் ப்ரொஃபஸர் ஓக். ஸோ ஒன்று பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். ஸோ வந்துட்டு ஒரு போக்கிமான் லவ் பிலீவ் என்னென்னோ சொல்கிறாங்க. இது அந்த பொண்ணு வந்துட்டு இந்த இன்டர்வியூ கொடுத்து தான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நாங்கள் இவன் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம. ஸோ மேரிக்கு இன்டர்வியூ கொடுக்காம நம்ம வந்துவிட்டோம். ஸோ இந்த இடத்த தான் நீ சாம்பியனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இப்போ நீ சாம்பியன் ஆகிட்ட போய் அந்த உன்னோட போக்கிமான்லாம் அதில் வை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க 6 போக்கிமான் தரமாக இருக்க போகுது. நான் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு போக்கிமான் டைப்லோஷன். இதை எங்கே பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா ஷட்டரு. இது வந்து கோல்டன் டாட் சிட்டியில் எடுத்தோம் எஸ்பியான். இது வந்து நம்ம ரூட் 32 பிடிச்சாங்க சாம்ப்ரஸ். ஸ்டாம்ப்ரஸாக பிடிக்கல. ஸோ ட்ராகனைட்டை வந்து ட்ராகன்ஸ் டென்னில் பிடிச்சோம். ஸோ அடுத்ததாக தான் ஹெரக்ராஸ் வந்து அசேலியா டவுனில். கேரிடோஸ் லேக் ஆஃப் ரேஞ்ச். ஸோ கைஸ் இந்த மாதிரி 6 போக்கிமான் பிடிச்சோம். நம்ம தான் 7வது போக்கிமானாக இருக்கோம் கைஸ். சரி நம்ம இப்படியே வெற்றிகரமாக சாம்பியன் ஆகிட்டோம் கைஸ். செம்மையாக இருந்துச்சு அந்த அனிமேஷன் பார்க்குறதுக்கு. சேவ் அவனே பண்ணிட்டாங்க. சேவ் அவனே பண்ணிட்டான். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கேம் முடிச்சிட்டேன் கைஸ். ஸோ தக்கிடத்தம் முடிச்சாச்சு. ஸோ இந்த கேம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு கைஸ். ஒரு மாதிரி ஃபீலாக ஜாலியாக தான் இருந்துச்சு. பட் அடுத்த கேம் என்ன நான் ஆரம்பிக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா போக்கிமான் பிளாக் அதுதான் கைஸ் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இந்த கேம் எப்போ லாஸ்ட் இந்த எபிசோட் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியாது எனக்கு. பட் ஆனால் அப்லோட் பண்ணி வச்சுருவேன். அது எத்தனை நாள் ஓடும் தான் தெரில. ஸோ இப்போயே லைனாக நிறைய எபிசோட் எடுத்து அப்லோட் பண்ணி வச்சுட்டேன். அப்லோட் பண்ணி தம்ப்நெயில்லாம் எடிட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் அதுக்கெலாம் தம்ப்நெயில் வச்சு டைட்டில் வச்சு அப்லோடு இன்னும் இந்த சைடு ஒரு 5 எபிசோடு, இது ஒரு 5 எபிசோடு கைஸ். இன்னொரு 10 நாள் வரும் கைஸ். ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. அது முடிச்சதுக்கப்புறம் மேபி எப்போ நான் டைம் கிடச்சா எல்லா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி ஒரே தான் வச்சுருவேன் கைஸ். தஹீன் போட்டு முடிச்சிட்டேன் கைஸ். ஸோ திரும்ப ஓப்பன் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். இப்போ உள்ளே போனோன்னா SS டிக்கெட்டுன்னு தருவாங்க. அதை வச்சு நம்ம அந்த ஏதோ ஒரு டவுன் கைஸ், அது அந்த டவுனில் ஷிப் இருக்கும். ஒலிவைன் டவுனில் ஒரு ஷிப்பு இருக்கும் கைஸ். அந்த ஷிப்புக்கு போனோம். அங்கேருந்து நம்ம கேண்டோ ரீஜன் போகலாம் கைஸ். ஸோ இப்போ நம்மளை வந்து ப்ரொஃபஸர் எல்ம் கூப்பிட்டானா. ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இல்லை ஓடு கைஸ். இவன்கிட்ட போனால் தான் கைஸ் அந்த SS டிக்கெட் தருவான். ஸோ இப்போ வந்து நீ கேண்டோ ரீஜன் போய் அந்த இடத்துல போக்கிமான்லாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ஒலிவன் சிட்டியில் நம்ம ஒரு இது பார்த்துருப்போம்ல. ஸோ அங்கே தான் கைஸ் அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இல்லை கைஸ் முடிச்சுக்கலாம் கைஸ். அவ்வளோதான் இந்த கேம் இதுக்கப்புறம் வராது. சரி ஓகே கைஸ், இதுதான் லாஸ்ட் எபிசோட். ஸோ இந்த எபிசோடுக்குலாம் முன்னாடி நீங்கள் இன்னும் பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த பார்த்தா பக்கத்தில் வரைக்கும் டாடா எபிசோட். ஸோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி அப்படி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.